இந்த தனிநபர் கடனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, கடன் கொடுத்தவங்கெல்லாம் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து இவங்களை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, எப்போ காசை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர்றது, இதனால் வீட்டில் பஞ்சாயத்து இப்படி ஒரு விதமாக ஓடிச்சு. அதே மாதிரி இன்னும் சில துளாராசி என்பர்களுக்கு நாங்கள் அடி மேலே அடி வாங்கி வாழ்க்கையை தொலைச்சோமே, வேலையை இழந்தோமே, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறோமே, இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா? என்னுடைய உறவுகள் என்னை புரிந்து கொள்ளாமல் நான் தனிமையில் இருக்கேனே, நான் என்னுடைய லைஃப்பில் என் குடும்பத்தோடு சேர முடியாதா? அப்படிங்கிற கேள்விகள். கடன் பஞ்சாயத்து பிரச்சனை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து முன்னாடி நிம்மதியா தூக்கமே பல வருஷம் ஆச்சுங்க. அப்படி இருக்க மாதிரி இருக்கு, தூக்கமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட்டு எதுவுமே எங்க நிறைவு அப்படிங்கிறது யாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு மாதிரியான நிலைகள். சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா புது ஆர்டர்ஸ் நிறைய வரும்மா, புது ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஆனால் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வரும். இங்கே ப்ரெஷர் வரும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் புது வேலைக்கு போனாலும் ப்ரெஷர்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னாலும் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வரும். ஏன்னா உங்களுடைய புரியாத உறவுகள் புரிந்து உங்களை நேசித்தவர்கள் நேசிக்காமல் போன விஷயத்தை மாற்றி உங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு நல்லாயிருக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அம்மா இனிமேல் தான் உங்களுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சு உங்களுக்காக வாழ போகிறாங்க. ஸோ எதிர்பாராத திடீர் திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் டெஃபினட்டாக உண்டு. இப்போ என்ன எல்லாரும் சொன்ன மாதிரி தான், மேடமும் சார்லாம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவி பறிப்போம். உண்மையிலே ஒவ்வொரு பிரச்சனை வந்ததாங்க சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த சொல்யூஷன் எப்படின்னா, துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்கள், கொஞ்ச நாளாகவே சில வருடங்களாகவே துலாம்க்கு இருக்க மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் சார்ந்த பிரச்சனை. இந்த கடன் சார்ந்த பிரச்சனையினால தான் குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இல்லை அப்படின்னா. இவங்க வந்து பாருங்கள், நிறைய பேர் தனிநபர் கடன் அப்படின்றத வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தனிநபர் கடனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, கடன் கொடுத்தவங்கெல்லாம் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து இவங்களை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, எப்போ காசை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர்றது, இதனால் வீட்டில் பஞ்சாயத்து இப்படி ஒரு விதமாக ஓடிச்சு. அதே மாதிரி இன்னும் சில துளாராசி என்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. நாங்கள் இன்னும் எல்லா பெஸ்ட் வைத்தியம் பார்க்குறோங்க, பெஸ்ட் டாக்டர்ஸை பார்க்குறோம். ஆனால் எங்கள் நோயில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றோம், டாக்டர் சொல்கிற மாதிரி உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் நோயில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதனால் எங்களுக்கு கடுமையான மன உளைச்சல்னால இன்னும் நோயினோட வீரியம் அதிகம் ஆகிட்டே தான் போகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா துலாத்தினோட பிரச்சனை சில வருடங்களா அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி என்பர்கள் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சனியே ஆல்ரெடி உங்களுக்கு ரோக சரியாக வந்துட்டாமா. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டா. இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு பேங்க்கில் வந்து நம்ம லோன் எடுத்து தனிநபர் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டான வைத்தியம். நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் பார்த்துருப்போம், பக்கத்தில் ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன டாக்டர்கிட்ட நம்மளுக்கு ஒரு நிவாரணம் அப்படின்றது கிடைக்கும், ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையை சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பா. அதுக்கும் மேலே இப்போ குரு வந்து பயிற்சியாகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே பட்டதுனால ரொம்ப எளிமையாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த கடனால் இந்த எனக்கு வந்து ஐடியா அப்பயே இல்லாத போச்சேப்பா, கடனை சட்டுன்னு நம்பிச்சுனே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கல் மாதிரி ஒரு திங்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு எங்கே வந்து அமர்ந்திருக்காரு, 10ல் வந்து அமர்ந்திருக்கார். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு இல்லைங்களா, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. முடிஞ்சு போச்சா, பதவி பறி போயிடுமா, அவ்வளோதானா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ரீசன் என்ன அப்படியே இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 10ல் குரு இந்த பதவி பறி போய் இதை விட சூப்பரான ஒரு பதவி இங்கே நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கால் ஃபால் வரலாம், இப்போ இப்படி ஒரு ஆஃபர் வரலாம், இதை விட நல்ல சேல்ரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் உண்டு, சேல்ரி உண்டு, போனஸ் உண்டு, இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ், கோட்ரஸ் உண்டு, அலவுன்ஸ் உண்டு, இப்படி நிறைய விஷயம் ஒரு பெரிய போஸ்ட்டோடு வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவி பறி போய் அந்த பதவி வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா புது ஆர்டர்ஸ் நிறைய வரும்மா, புது ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஆனால் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வரும். இங்கே ப்ரெஷர் வரும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் புது வேலைக்கு போனாலும் ப்ரெஷர்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னாலும் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வரும். ஏன்னா ஆர்டர்ஸ் ஜாஸ்தி வரும். ஆர்டர்ஸை ப்ராப்பராக உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. மேன் பவர் அப்படின்றது ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப புத்திசாலிகள், வெட்டு 1 துண்டு 10, அதுதான் வந்து துலாம். சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால இன் டெப்த் ஆஃப் நாலேஜ், அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ராபகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து டெம்பரரி மேன் பவர் அப்படின்றத வச்சுக்கோங்க.
அப்போ இந்த 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொன்னாங்களே, அது நீங்க தப்புன்னு சொல்றீங்களா? அப்படின்னா, ரொம்ப எளிமையா ஒண்ணு யோசிச்சு பார்த்துக்கோங்க. குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனஸ்தானத்தில படுது இல்லைங்களா? தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில. அப்ப என்ன அர்த்தம்? குடும்பத்தில நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், குதூகலம் இருக்கணும், காசு நடமாட்டமும் இருக்கணும். அப்படின்றது தானே அர்த்தம். சுகஸ்தானத்தில பார்க்கறதுனால நல்ல கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்றது அர்த்தம். கடன நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு குருனோட பார்வையெல்லாம் சொல்லுது அப்படின்ற பட்சத்தில, நம்ம வேலை இல்லாம எப்படி செய்ய முடியும்? ஆக, இது அத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கிற வேலையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், முன்னேற்றம், மேன்மை எல்லாமே உண்டு. கூடவே நம்மளுக்கு வேலை பளு, மன உளைச்சல் இதுவும் அதிகமாகும். அந்த மன உளைச்சலை ஓவர் கம் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த குரு பயிற்சி இனிமையான குரு பயிற்சி அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல குரு வந்தால் அவர் ஸ்தான பலத்தில் என்ன செய்வார்? பதவியை பறிப்பாரா? பறிக்க மாட்டாரா? அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பாங்கிறத நம்ம டாக்டர் அம்மா மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வைகள் என்று விசேஷ பார்வைகள் என்று சொல்லுவோம். 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மிகப்பெரிய விசேஷமான பார்வை, 7ஆம் பார்வை. அப்போ குருவுக்கு 5, 7, 9 இந்த 3 பார்வைகள் மூலமாக நீங்கள் என்ன மாதிரிலாம் மாற போகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரிலாம் ஆள போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் சொன்ன மாதிரி தான், நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கும்போது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு துலாம் ராசியார் நேர்களுடைய பெயர்கள் எழுதிடலாம். அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு விஷயங்களை சரியாக செய்யணுங்கிறதுக்காண்டி, அதாவது மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்மளால் யாரும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக 80% துலாம் ராசி என்பவர்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஒரு 20% துலாம் ராசி என்பவர்கள் சில நேரங்களில் சில சூழ்ச்சியாளர்களுடைய வலையில் போய் சிக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்களே தடுமாற்றமான பாதைக்கு போயிருப்பீங்க. போகும்போது சொல்லுவோம்ல, சொரிய சொரிய சுகமாக தான் இருக்கும், சொரிஞ்ச பிறகு பார்த்தா அந்த இடம் வந்து ரணகணமாக இருக்கும்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த 20% துலாம் ராசி என்பவர்களுக்கு. அப்போ இந்த 80% நாங்கள் அடி மேலே அடி வாங்கி வாழ்க்கையை தொலைச்சோமே, வேலையில் பல பிரச்சனை இருந்தோமே, வேலையை இழந்தோமே, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோமே, இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா? என்னுடைய உறவுகள் என்னை புரிந்து கொள்ளாமல் நான் தனிமையில் இருக்கேனே, நான் என்னுடைய லைஃப்பில் என் குடும்பத்தோடு சேர முடியாதா? அப்படிங்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கறனால உறுதியாக அடித்து சொல்லலாங்க, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். ஒரு சொல், உங்களை ஒரு வார்த்தை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது கரெக்டாக செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதேபோல் குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி தவிச்ச, கல்யாணம் முடித்த பிறகு தான் என்னைக்கு நான் கல்யாணம் முடித்தேனோ பாவி மனுஷனை முடிச்சதுலேருந்து பாடாப்படுறேன் சாமி, என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன், ஆனால் இங்கே வந்து என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய துலாம் ராசி சகோதரிகளுக்கும் சரி. அதே போல் சார், திருமணம் முடிக்கிற முன்னாடி நான் நினச்ச மாதிரி இருந்தேன் சார், ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கும்போது சந்தோஷமாக கல்யாணம் முடித்தேன், கடைசியில் அவங்களே எனக்கு ஒரு மிகப்பெரிய பகையாயிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, இது எப்போ தீர்வாகும், நாங்கள் எப்போ ஒரு கணவன் மனைவியாக ஒன்றா வாழ்வோம், எங்களுடைய உண்மையான அன்பை எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய புரியாத உறவுகள் புரிந்து கொள்வாங்க. உங்களை நேசித்தவர்கள் நேசிக்காமல் போன விஷயத்தை மாற்றி உங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு நல்லாயிருக்கும். வீடு வானை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அம்மா இனிமேல் தான் உங்களுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சு உங்களுக்காக வாழ போகிறாங்க, உங்களுக்காக நிறைய விஷயங்களை முன்னேற்றம் தரப்போகிறாங்க அப்படிங்கிற உண்மை. யார் யாரெல்லாம் வெளிநாடு படிக்கணும் போய் ஆசைப்படுற துலாம் ராசி மாணவ செல்வங்கள் வெளிநாட்டில் படிக்கிறது, தனக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து சாதனையாளர்கள் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகளை துலாம் ராசி மாணவர்களும் செய்ய போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற உங்களுடைய லைஃப்பில் படிப்படியாக கடனை அடைத்து நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியத்தில் எவ்வளோ பெரிய குறைபாடுகள் இருந்தாலும் சரி,
ஸ்கேன் எடுத்தேன், எக்ஸ்ரே எடுத்தேன், எக்ஸட்ரா எடுத்தேன், பாஸ்டர் என்னன்னா எடுத்துக்குவேன். சரியாகலைன்னு தீர்வு இருக்குல்ல, அது சரியாகக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதங்களை கொடுக்க போகிறார், மாற்றங்களை கொடுக்க போகிறார். துலாம் ராசி இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி நம்ம இன்ன வரைக்கும் நாடி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப செம்மையாக இருக்க போதுங்க. பொதுவாகவே நாங்கள் இந்த வருஷம் பிறக்கிறது வந்து போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். எந்த ராசிக்கு, ரிஷப ராசிக்கு ஜாக்பாட்டு தான், துலாம் ராசிக்கு ஜாக்பாட்டு தான் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காக ரொம்ப ஜாக்பாட் சொல்லிட்டு இருக்கு. உங்களோட ராசியும் சூப்பராக இருக்க போகிற நிலை அப்படின்றது உண்டு. சும்மா வெளியிலேருந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக சொல்லுவீங்க, அனுபவப்படுறேன், எங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்குது. உண்மை என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள். இதில் என்ன நாங்கள் எல்லாத்தையும் எடை போடக்கூடிய தன்மை பொதுவாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களோட ராசியில் தான் வந்து சனியே உச்சமடைகிற. அப்போ எப்படி இருப்பீங்க? எல்லாத்துக்கும் இந்த பொய்ன்னு சொல்லி தப்பிக்கவும் முடியாது. அதே மாதிரி நேர்மை நீதி நியாயம் அப்படின்னு போய் பேசி பேசி எல்லா உறவுகள்ட்டையும் பகையாக வேண்டியது, இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு. நம்ம சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேங்குது. நம்ம பெற்றது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பெற்றதும் கேட்கல, நம்ம பிறந்ததும் கேட்கல, நம்ம கட்டினதும் கேட்கலன்ற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றத அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. குருவினுடைய பார்வை நல்ல நிச்சயமா. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குதுங்க. கடன், பஞ்சாயத்து, பிரச்சனை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஒன்றுண்டெல்லாம் இல்லை. நிம்மதியாக தூக்கங்களே பல வருஷம் ஆச்சுங்க. அப்படி இருக்க மாதிரி இருக்குது. தூக்கமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட்டு எதுவுமே எங்கள் நிறைவு அப்படிங்கிறது யாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான நிலைகளில் துலாம் ராசினியர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட் பார்த்திங்கன்னா என்னுடைய 12ஆம் இடத்தையும் சரி சனியினுடைய பார்வைப்படுறது, அதே 2ஆம் இடத்து குருவினுடைய பார்வைப்படுறது, 5ஆம் இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கவனமாக பேசுங்க. எங்கேருந்து எந்த பக்கத்து வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியாதுன்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தலையிடுறத தவிர்த்துறது நல்லது. ஸோ எதிர்பாராத திடீர் திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் டெஃபினட்டாக உண்டு. இப்போ என்ன எல்லாரும் சொன்ன மாதிரி தான், மேடமும் சார்லாம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவி பறிப்போகும். உண்மையிலே ஒவ்வொரு பிரச்சனை வந்தால் தாங்க சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எப்படின்னா நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பல பேர்லாம் நம்ம விமர்சிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ வேணாலும் அடிக்கடிக்க வந்து நம்ம அடுத்த கட்டமாக நகர போகிறோன்ற தன்னம்பிக்கை மட்டும் விடாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. டெஃபினட்டாக சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக பல நாள் பிரச்சனைகள், எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க, அது நிறைவேறுமா? டெஃபினட்டாக நிறைவேறதுக்கான பிராப்தி இருக்குங்க. எத்தனை பேருக்கு எதிர்பாராத திடீர் பணம், நான் வந்து சம்பாரிச்ச பணம்ல எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, எதிர்பாராமல் என் கையில் வந்துச்சு, நான் யோசிக்க கூட இல்லை அப்படின்னு ஒரு லம்சம் அமௌண்ட் எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் வந்துச்சுன்றதை நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் பண்ணணும். டெஃபினட்டாக நகையெல்லாம் திருப்புவீங்க. திடீர்னு கடன் கேட்டவங்களுக்கு கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் வந்தால் நம்ம செலவுன்றது எப்படி பண்ணுவோம்? முந்தி சுருக்கி பண்ணுவோம், இப்போ ஆடம்பரமாக பண்ணுவோம். எனக்கு இதுக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை சரி பண்ணணும்னு அதுக்கான சூழ்நிலை உருவாகும் இல்லையா? ஸோ அந்த பிராப்தி நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் வருமானம் பெருக போகிறதுங்க. பல நாள் பிரச்சனைகள், பல நாள் கஷ்டங்கள், நிம்மதியாக தூங்குறதுக்கான ஒரு பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்காக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு குரு பயிற்சி, நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றம் தர வரதான் இருக்குது. எப்பயுமே வந்து மாற்றம் வேணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துட்டு ஐயோ நான் அவ்வளோதான்ற புலம்புறதை விட்டுட்டு அடுத்த கட்டமாக நகரத்துக்கான முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள், நல்லா இருப்பீங்க.